மே 4 சூரியன் இன்னைக்கு உதிச்சுதுங்களா? காலையில இருந்து மேகம் எப்படி இருந்துச்சு? மேகமூட்டம், சூரியனே தெரியல. மதிய வரல சூரியனே உதிக்கல. விசிலு சத்தம் தான் கேட்டது. அப்பவே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம அண்ணா விஜய் தான் வருவாரு சிஎம்மான்னு தெரிஞ்சிச்சு எல்லாருக்குமே. எல்லாருக்குமே மு க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருக்குமே நல்லாயிட்டாங்க. ரொம்ப நம்ம அண்ணன் வந்துருவாருன்னு சொல்லிட்டு எல்லாமே பயந்துட்டாங்க. எல்லாருக்குமே சந்தோஷம். தமிழ்நாட்டு மக்களுக்கே சந்தோஷமா இருக்கு. பாருங்க, நாங்கெல்லாம் நைட்லாம் தூங்கவே இல்லை. தூங்காம விஜய் அண்ணனுக்காக பாருங்க மருதாணி வச்சு டிவிக்கு இது பண்ணி நாங்க நைட் எல்லாம் இருந்தோம். இன்னும் கொஞ்ச நாள் பச்சை குத்திடுவோம், விஜய் அண்ணனுக்காக பச்சை குத்திடுவோம். இப்பவே இல்ல, எப்பவே நிறைஞ்சிட்டாரு நம்ம இதயத்தெல்லாம். அவ்வளவுதான், சங்குதான் சங்குதான் இனிமேல். எத்தனை படத்துக்கு டயலாக் படிச்சிருக்காரு, எத்தனை பாட்டு பாடி இருக்காரு, மைண்ட்ல எல்லாம் ரிஜிஸ்டர் ஆயிருக்கும். சரியா? ஒன்ன மாதிரி உதவாக்கார கிடையாது. ஒரே டயலாக்க பேசிட்டு வாடா பாக்கலான்னு நீ அன்னைக்கு சொன்னனாலே ரோட்டுக்கு வந்தா நீ உயிரோட போயிருந்திருப்பியா? நீங்க எப்படி பிளான் பண்ணி கரூர்ல 40 பேரை சாவடிச்சீங்களோ, பிளான் பண்ணாமே கடவுள் உன்னை அப்படியே கொச நசுக்கிற மாதிரி நசுக்கி சாவடிச்சிருப்பாரு கடவுள். சரியா? நீதி நேர்மை இல்லன்னு பேசக்கூடாதீங்க. எல்லாமே இருக்கு. அவங்க மானங்கட்ட கட்சிங்க. அன்னைக்கு எம்ஜிஆர் பேச தைரியம் எங்க அண்ணாவுக்கு கோடி கணக்குல இருக்கு தைரியம். நீ எல்லாம் கேட்க வேண்டிய தகுதியா கிடையாது. நானே இவ்வளவு கேள்வி கேக்குறேன், என் முன்னாடி கேள்வி நீ பேச பாக்கலாம். நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்ல முடியுமா உன்னால? காசை வாங்கிட்டு பேசுறேன். இனிமே ஆட்ட சூடு பிடிக்கும். எதுக்கு தெரியுமா பிடிக்கும்? நீங்க எங்க கொள்ளடிச்சு வச்சிருக்கீங்க, யார் யாருக்கு என்னென்ன பதவி கொடுக்கறேன்னு சொல்லி எல்லாம் இது பண்ணிருக்கீங்க. எல்லாத்தையும் நாங்க எடுக்கும் போது சூடு பிடிக்கதான் செய்யும். ஆட்டம் கண்டுடுவீங்க. ஏற்கனவே கண்டுட்டீங்க. டிஆர் சொன்ன மாதிரி, அண்ணா சொன்ன மாதிரி உசு பேத்தி விட்டீங்கல்ல, அதுக்கானதெல்லாம் இப்ப அனுபவிப்பீங்க. இனிமேல் அண்ணா பண்ணுவாரு. அண்ணா நீங்க கெடணும்னு பண்ண மாட்டாரு. நீங்க இந்த தவறெல்லாம் பண்றீங்க, இதுக்கான தண்டனை நீங்க அனுபவிக்கணும்னு பண்ணுவாரு அண்ணா. ரொம்ப 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 எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எங்களெல்லாம் தற்கொலை சொன்னாங்க. இப்ப நாங்க தற்கொலை இல்ல நிரூபிச்சு காட்டிட்டோம். சரிங்களா? இப்ப தெரியும் யார் தற்கொலைன்ட்டு. அவெல்லாம் ஒரு ஆளாங்க. அவெல்லாம் 1000 பேசுவா. அதெல்லாம் ஒரு ஆளா சொல்லுங்க மச்சான்? சொல்லு மச்சான். ஜூலி, ஐயோ, அவளை பத்தி வேணாங்க. எனக்கு ரொம்ப அவ மட்டும் இங்க வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். நீ எங்க நிக்கிறியோ நான் அங்க நிக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்களா? அததான் சொல்றேன். அவ இங்க வந்தானா செத்தா. என் மச்சான் செம கோலவர்ல இருக்கிறா. சரிங்களா? கடிச்சு துப்பிடுவா பிரதர். பிரச்சாரம் என்னது? பிரச்சாரம்ன்றா என் காட்டுல வேற மாதிரி வந்தது. அவ விபச்சாரம் பண்ற மாதிரி வந்தது. அவதான் வச்சு செய்யணும்னு பாக்குறேன். சென்னை டிஎம்கே கோட்டைன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியே தாவேகா கோட்டையா மாறி இருக்கு. இது எப்படி இருக்கு? இதெல்லாம் சொல்றது தெரியல. அது டிஎம்கே தற்கொலைன்னு சொன்னாங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப வீடியோ எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. நீங்களே பாத்துக்கோங்க, வீடியோ எல்லாம் போட்டிருக்க மாட்டாங்கன்னா தற்கொலைன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் இதான் அந்த 110 100க்கு மேல அடிச்சு செஞ்சுரி அடிச்சு அதுக்கு மேல போயிட்டாரு. அதனால பாப்பாங்களான்னு நினைக்கிறேன். பாப்பாங்க, எப்படின்னு பாப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் ஏதாவது வரமாட்டாங்கலாம் சொன்னேன். ஆனா எங்க தலைவனுக்கு நிறைய நெருக்கடி, அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருக்காரு. அதெல்லாம் பாப்பாங்க நினைக்கிறேன். ஐயோ, டிஎம்கே கோட்டையா? அப்புறம் ஏன் ஆள் ஒரு ரீல்ஸ் வீடியோ எதுவும் போல கோட்டையா? இனிமேல் இது மட்டும் தான் பறக்கும், வேற எதுவும். அந்த மாதிரி ஜம்முன்னு வெற்றியை கொடுத்திருக்காரு தமிழக மக்களுக்கு. நாங்க எங்க நன்றிய இந்த நேரத்துல தமிழக வெற்றி சார்பில் நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, இந்த மக்கள் என்னன்னா அண்ணன் இல்ல, எல்லாமே அவர் சொல்றதே அதுதான். என் மக்கள் தான் எனக்கு எல்லாமே. நான் எல்லார மாதிரி சும்மா சொல்ல மாட்டேன், செய்யறதான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் அதாவது எப்படின்னா மன்னனின் மன்னன் அவரு. இப்ப எல்லாருமே தோக்க அடிக்கிற மாதிரி அவர் இப்போ தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றமா உருவாயிருக்குது. இது அந்த அக்கா சொன்ன மாதிரி பல கிராமங்கள்ல என்ன மாதிரி ஆட்சினா என்னன்றதே ஒண்ணு தெரியாம இருந்த மக்களுக்கு இப்ப அண்ணா, நம்ம விஜய் அண்ணா வந்ததுக்கு அப்புறம் ஆட்சினா என்னன்றது தெரிய வந்திருக்கு. இதே போக எல்லாருமே சொல்றாங்க சினிமால இருக்கிறவங்க அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. ஆனா சாரோட படம், நம்ம அண்ணாவோட படம் நாளைய தீர்ப்பு. இத இன்னைக்கு கணிச்சிருக்கிறத சார் படத்திலேயே வச்சிருக்காங்க. அன்னைக்கு முதல் படத்துல
நாளைய திருப்பின்னு வச்சு இன்னைக்கு இறுதி படத்துல ஜனநாயகன் அப்படின்னு வச்சு ஒவ்வொரு தமிழ்நாட்டோட ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஜனநாயகன்ற பதவியை கொடுத்திருக்கிறாரு. அந்த பதவியை நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாரு. நம்ம பெண்களுக்கு முந்தி எவ்வளவோ பாலியல் ரீதியா தொல்லை வந்திருக்குது, நிறைய எவ்வளவோ தொல்லை வந்திருக்கு. ஆனா இனிமே நான் ஆணித்தனமா சொல்ல வர்றது என்னன்னா, இனிமே எந்த ஒரு தொல்லையும் வராது. ஒவ்வொரு இடத்துலயும் அண்ணன் வருவாரு. அண்ணன் இந்த ஜெயிச்சிருக்க எல்லா தொகுதிகளுமே அண்ணனை நம்பி நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பெரிய நன்றி. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கு நீங்க பெரிய வழிவகுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நேத்தோ முந்தானத்தோ அண்ணன் வேளாங்கண்ணி போயிட்டு வந்திருந்தாங்க. வேளாங்கண்ணி போயிட்டு வந்து வேல் ஆயுதமா நமக்கு நிப்பாருன்றதை நான் நம்புறேன். நீங்களும் நம்புங்க. நீங்க ஓட்டு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகம் இருக்கும். அண்ணா சொன்ன எல்லா வாக்குறுதியுமே நிறைவேற்றுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சிலிண்டர் தரேன்றதுல இருந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஸ்கூட்டியில இருக்கிறதுல இருந்து பட்டதாரிகளுக்கு மாசம் ரூபாயும், பெண்களுக்கு மாதம் 22,500 ரூபாய் தரேன்றதுல இருந்தும் நிறைய நிறைய இது கொடுத்துருக்காங்க, சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அது நான் அவங்க சொல்ற மாதிரி இலவசம் அப்படின்னு சொல்றதை விட உங்களோட பணம்ன்றத அவங்க முக்கியமா மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுதான் உண்மை. இது நம்மளோட பணம், நம்மளோட பணத்தை நமக்கு எவ்வளவோ செய்யறாங்க. இத்தனைக்கும் அண்ணன்ட்ட இது வரைக்கும் நம்ம கட்சியில இருந்து நம்ம தமிழக ரூபா எதுவுமே அண்ணன்ட்ட கிடையாது. அவங்களோட இதுல ஃபண்டுல இருந்து தான் இவ்வளவு தூரம் நமக்கு பண்ணிருக்கிறாங்க. இன்னமும் நம்ம மக்களுக்கு நிறைய பண்ணுவாங்கன்றத நம்ம நம்புவோம். கண்டிப்பா பண்ண முடியும்ன்ற நம்பிக்கையில தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்த டிஎம்கே மாத்தி மாத்தி வந்ததுல புதுசா ஒரு தொகுதி நம்ம ஒரு வாய்ப்பு, நான் ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். நான் வாய்ப்பை கொடுத்தாதான் அவங்க என்ன செய்யறாங்கன்றது தெரியும். அண்ணன் செய்வாங்கன்றத நாங்க நம்புறோம், மக்களும் நம்புறாங்க. மக்கள் நம்புறதுனாலதான் இவ்வளவு தூரம் ஓட்டு போட்டு இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இத்தனை நடிகர்கள் வந்தாங்க. ரஜினி சார் வந்தாரு, பேக் அடிச்சாரு. கமல் சார் வந்தாரு, தோத்தாரு. ஆனா விஜய் அவர்கள் உங்க வீட்டுல ஒரு பிள்ளையா நினைச்சனால இன்னைக்கு யாருமே நம்ம ரஜினி சார் வந்தாங்க, கமல் சார் வந்தாங்க, சீமான் அண்ணா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க, 15 வருஷம் கிட்ட அரசியல் இருக்கிறாங்க. ஆனா ஏன் எதனால வர முடியல? அண்ணன் இப்ப எலெக்ஷன்ல நின்று இருக்காங்க, அண்ணா ஜெயிச்சிருக்காங்க. எதனாலன்னா மக்கள் அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை அண்ணன் காப்பாத்துவாரு. நல்லது செய்யணும்னு நினைச்சதுனால கண்டிப்பா அண்ணன் நல்லது செய்யணும் நினைச்சிருக்கிறாரு. அதை மக்கள் கிட்ட சொல்லி இருக்கிறாரு. இல்லாத ஏழைகளுக்கும் பட்டதாரிகளுக்கும் வேலை வாங்கி தரதாவும் ஒவ்வொரு வீட்டுக்கும் வண்டி சலுகைகளும் எவ்வளவோ சலுகைகள் கொடுத்திருக்காங்க. அதை அண்ணன் நிறைவேற்றுவாருன்னு நினைக்கிறேன். இந்த 5 வருஷம் நம்ம எதிர்பார்க்காத வெற்றி தமிழகம் அடையுன்றதை நான் நம்புறேன். எம்ஜிஆர் எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எம்ஜிஆர் கூட 10 வருஷம் கூட்டணி வச்சிருந்துதான் ஜெயிச்சிட்டாரு. ஆனா நம்ம அண்ணன் ஒரு கூட்டணி யார் கூடயும் கூட்டணி இல்லாம தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்காங்க. இது மாபெரும் வெற்றியா நாங்க கருதப்படுறோம். நாங்கெல்லாம் எப்படி சொல்றதுனால ஃபர்ஸ்ட் கில்லி படம் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அதுல இருந்தே ஒரு ஃபேன் தான். இப்ப நாங்க தொண்டரா மாறிட்டோம். எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க, வெறும் அரசியல்னா அவருக்கு என்னன்னே தெரியாது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஏன்னா யாருமே ஃபர்ஸ்ட் அரசியல் கத்துக்கிட்டோன்னு அரசியலுக்குள்ள வரல. இவரும் அந்த மாதிரிதான். ஃபர்ஸ்ட் டிஎம்கே ஸ்டார்ட் பண்ணும் போதும் அப்படிதான். இந்த வெற்றியை நாங்களே எதிர்பார்க்கல. இவ்வளோ வரும்லாம் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா எப்படி சொல்றதுன்னே இந்த வெற்றி எங்களுக்கு தெரியல. எங்களையுமே எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பேசிக்கிட்டாலுமே எங்களையுமே தற்கூரி இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும், அரசியலை பத்தி ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்னு கேட்டாங்க. எங்களுக்கும் அவ்வளோக்குலாம் தெரியாது. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல்னா என்ன எல்லாத்துக்குமே, வீட்டுல இருக்க ஒவ்வொரு குழந்தையில இருந்து எல்லாத்துக்குமே தெரியுது அரசியல்னா என்ன அப்படிலாம் எல்லாத்துக்குமே தெரியும். தற்கூரிஸ் இப்போ நாங்க தற்கூரிஸ்னா அவங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே அவங்களும் அப்படிதான் இருந்திருப்பாங்க தற்கூரிஸா. இப்போ யாருமே எல்லாருமே இவன் நடிக்கிறாரு அந்த மாதிரி. இப்போ ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க, அண்ணா எம்ஜிஆர் எல்லாருமே நடிச்சுட்டு தான் வந்தாங்க. இப்போ டிஎம்கேலயும் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இன்னுமே நடிச்சுட்டு தான் இருக்காரு உதயநிதி ஸ்டாலின்லாம். அப்ப அவங்கலாம் ஒரு நாடக கலையில இருந்து வரலையா? அப்புறம் ஏன் இவரை மட்டும் ஏன் இவ்வளோ வன்மம் இவர் மேல மட்டும் இப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு? அப்போ நீங்க அவ்வளோ நல்லது பண்ணியிருந்தா மக்கள் ஏன் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஓட்டு, ஐ திங்க் 1 crore மேல போயிருச்சு அவருக்கு மட்டும், டிவிகேக்கு மட்டும் ஓட்டு. ஏன்னா கண்டிப்பா நிறைவேற்றி தான் ஆகணும். ஏன்னா அவருக்குன்னு ஒரு சொசைட்டில ஒரு நேம் இருக்கு. அதை எப்பயுமே அவர் அது மாதிரிதான் இருக்கணும். அதை விட நம்ம பெஸ்டா பண்ணணும்னு தான் நினைப்பாரு. கண்டிப்பா நிறைவேற்றுவாரு.
அதுல எந்த இதுவும் இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறைவேற்ற முடியும். ஏன்னா அவரும் இப்பதான் வந்திருக்காரு. அவரும் நிறைய இதெல்லாம் பண்ணி வரணும். இப்ப எங்களுக்கு என்ன பயம்னா, இப்ப நாங்க வந்துட்டு 19 110 சம்திங்ல தான் இருக்கு. இப்போ அந்த 118 கிராஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிலாம் கொஞ்சம் கூட்டணி வைக்கணும் தான். இப்போ வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே இவர் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க வைப்பாங்களோ, அது ஒரு பயம் இருக்கு. அப்படி வச்சாலும் அங்க வந்துட்டு அந்த அமைச்சர்கள் எம்எல்ஏ சீட்டுக்காக அந்த இது பண்ணுவாங்க. அதனால அது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் அது ஒரு பயம் இருக்கு. ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப வந்து இது தமிழ்நாட்டுல வந்து உதயசூரியன் மறைஞ்சிருச்சு. இனிமேல நம்ம தளபதியால தான் தமிழ்நாட்டுக்கு விடிய காலமே பறக்க போகுது. ஆமா, தளபதி ஆட்சியில பெண்களுக்கு கண்டிப்பா பாதுகாப்பு இருக்கும். தளபதி கண்டிப்பா செயல்படுத்துவாரு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவரே சொல்லட்டுமா? ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி. பேசுறது முன்னாடி எங்க தளபதிக்கு ஒரு விசில் அடிச்சுக்கிறேன். இனி 5 வருஷத்துக்கு இந்த விசில் சத்தம் தமிழ்நாடு பூரா ஒலிக்க போகுது. தளபதி, தங்க தளபதி அவர்களே, இளைய தளபதி அவர்களே, வருங்கால முதலமைச்சர் அவர்களே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமா, நானுமே வந்து சீரியஸா சொல்றேன். நானுமே வந்து இப்ப போன வாரம் வரைக்குமே வந்து இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வந்து புதுக்கட்சி, ஏன்னா வந்து அரசியல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கடல் மாதிரி. அது வந்து 74 வருஷம் 54 வருஷம் அப்படின்னு ஆண்ட கட்சிகள் மத்தியில ஒரு தளபதி வந்து, ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்துட்டு பின்வாங்கிட்டாரு, கமலஹாசன் வந்துட்டு எதிர்கட்சியில் ஜாயின் பண்ணிட்டாரு. ஸோ அந்த மாதிரி சரத்குமார், இந்த மாதிரி வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்துட்டு போன மாதிரி நான் வரைக்கும் கூட இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல. இந்த அளவுக்கு வந்து விஜய் தளபதி வந்து இவ்வளவு லீடிங் வருவார்னு சொல்லிட்டு அந்த வந்து கால்குலேஷனை பார்க்கும்போது வந்து நானே ஒரு வியப்படைஞ்சேன். அதாவது வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து எவ்வளவு அன்பு வந்து இளைய தளபதி மேல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவர் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவர் வாக்குகள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க, அவர் எவ்வளவு நம்புறாங்க அப்படின்றத நான் இப்பதான் உணர்ந்தேன். ஸோ இந்த நம்பிக்கை வந்து இளைய தளபதி அவர்களே, வருங்கால முதலமைச்சர் அவர்களே, கண்டிப்பா பெண்கள் வந்து அதிகப்படியான வந்து சப்போர்ட் பண்றாங்க இளைய தளபதி அவர்களுக்கு. கண்டிப்பா வந்து இளைய தளபதி அவர்களே, தயவு செஞ்சு இந்த பெண்களையும் சரி, நம்ம நாட்டு மக்களையும் சரி, விவசாயிகளையும் சரி, யாரையுமே நீங்க ஏமாற்றாம எந்த நம்பிக்கையில உங்களை அடிப்படையில ஓட்டு கொடுத்தாங்களோ அந்த நம்பிக்கை நீங்க காப்பாத்தி இன்னும் தொடர்ந்து நம்ம நாட்டுக்கு நல்லா செய்யணும், கரப்படியாம வாழணும், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி உறுதிமொழியில எடுத்தீங்க. இதே மாதிரியே கரப்படியாம லஞ்சம் வாங்காம தமிழக அரசு வந்து மிக தூய்மையான முறையிலையும் பெண்கள் பாதுகாப்புலையும் வந்து இளைய தளபதி தான் கொண்டு வருவாரு. நம்பி ஆட்சியை கொடுத்துருக்கிறோம். தளபதி அவர்களே கையெடுத்து கும்பிடுறேன். எல்லாத்தையும் காப்பாத்துங்க தளபதி அவர்களே, வருங்கால முதல்வர் அவர்களே, மிக்க நன்றி. சொல்லுங்க சார், தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான். ஏன்னா இதுக்கு முன்ன இருந்த ஆட்சியில வந்து சின்ன குழந்தைங்க, 5 வயசு குழந்தைங்க, 6 வயசு குழந்தைங்க எல்லாம் வந்து பாலியல் தொல்லை பண்ணி அங்கங்கே என்னென்ன பண்ணான்னு நல்லா உங்களுக்கு தெரியும். குடி போதைக்கு அடிமை ஆயிட்டு யார் யார் என்ன தவறு செய்கிறாங்கன்னு தெரியல. அந்த ஆட்சி வந்து ஒன்றுத்துக்கு புரோஜனம் இல்லாத ஆட்சி, புரியுதுங்களா? ஒரு முதலமைச்சராக இருக்கிற வந்து எல்லாத்தையும் தட்டி கேட்கணும். ஆனால் அவங்களை எல்லாரும் மறைமுகப்படுத்திட்டு நான் எதுவும் செய்யாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு. அதுக்கானுடைய வெற்றி தான் வந்து இப்போ விஜய் சார் வந்து நம்ம ஜெயிச்சிருக்காரு, புரியுதுங்களா? இவர் வந்து நல்லது தான் பண்ணுவார், யாரும் கெடுதல் பண்ண மாட்டார். ஏன்னா வாக்குறுதியும் அது மாதிரி தான் கொடுத்துருக்காரு. இந்த போதையும் இந்த சின்ன குழந்தையினுடைய கற்பழிப்புகளும் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதை வந்து நம்ம விஜய் அண்ணன் தான் வந்து நம்ம சரிப்படுத்துவார். ஆமா, ஆட்சி மாற்றம் வந்து காரணமே அதுதான், புரியுதுங்களா? ஏன்னா 60 வருஷம் ஆண்டுட்டாங்க போதும் அவங்க. இப்போ கொஞ்சம் புதுசா போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த இப்போ இளைஞர் சமுதாயம் எல்லாம் சேர்ந்து இவரை நம்ம வர வச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமா, எதிர்பார்ப்பு அதிகம் தான், எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இருந்தாலும் வந்து 60 வருஷமா அவங்களுக்கு போட்டு 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 என்ன ஆச்சுன்னு கேட்டால் நாடு கெட்டு போச்சு, குட்டி சவராயிடுச்சு. இன்னைக்கு போதைக்கும் குழந்தைங்களுடைய எது சொல்லும் பாலியல் தொல்லைக்கும் அங்கங்க பாருங்க இந்திக்காரனுங்க அவங்க எங்க வந்து இருக்கிறவங்க எல்லாரையும் சாவடிக்கிறானுங்க. அதுல இருந்து விடுபட்டு இப்ப நல்ல ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. அந்த ஆட்சி வந்து நல்ல ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அண்ணனும் வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுவாரு. முதல்ல வந்து பெண்களுக்கு தேவையான பாதுகாப்பு வேணும். 2வது வந்து மது போதையிலேருந்து அவங்களை விடுபட வைக்கணும், புரியுதுங்களா? ஏன்னா இப்போ பொம்பளைங்கள் கூட அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சியில் இருக்கணும். அது எதுவுமே இருக்கக்கூடாது. அது எல்லாமே இல்லாமல் இருக்கிறதுனால எங்கள் அண்ணன் வந்து அதை செய்வாருன்றது நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். அவரை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், சரிங்களா? அதாவது தலைவர் விஜய் வந்து திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தின்னு சொன்னாரு. இனிமே வந்து டிவிகே வந்து மக்கள் சக்தி, அதுதான் நம்ம சொல்லணும். ஏன்னா மக்கள் சக்தி இல்லைன்னா தளபதி விஜய் அவர்களை வந்து சிஎம் ஆக்கியிருக்க மாட்டாங்க. அத தலைவர் விஜய் அவர்களே இந்த அளவுக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்றதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை.
இதுக்கப்புறமும் வந்து மற்றவங்களாம் வந்து கட்சி நடத்தி டைமை வேஸ்ட் பண்றது எனக்கு தெரிஞ்சு நல்லது கிடையாது. அவங்கவுங்க வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அவங்கவுங்க உடம்புநிலையை பார்த்துக்கின்னு வீட்லயே பெட்ல ஏசி ஆளையா படுத்துருக்கலாம். தளபதி அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுத்துருக்காரு. நாங்க 75 வருஷம் பாரம்பரியமான கட்சி, 50 வருஷம் பாரம்பரியமான கட்சி, அதனால நீங்களாம் ரிட்டையர் ஆயிடுங்கப்பா, உங்களுக்கு பென்ஷன் வேணா தருவாரு தலைவர். அதனால வந்து இனிமே வந்து இந்த தூய சக்தி மக்கள் சக்தியான டிவிகே தான் வந்து இந்த தமிழ்நாட்டை தலைவர் இருக்கிற வரைக்கும், தளபதி விஜய் இருக்கிற வரைக்கும் இந்த கட்சி தான் ஆட்சி நடத்தும். இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரணமா ஊழலற்ற லஞ்ச லாவணியற்ற நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை தளபதி விஜய் அவர்கள் தான் வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலத்திற்கும் முன்னுதாரணமா ஒரு வழிகாட்டியா வந்து நடத்த போறாரு. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஆந்திராவில் என்டிஆருக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிச்சு இந்த ஷார்ட் பீரியட்லயே வந்து இது வந்து இன்னொருத்தவங்க கட்சியை வந்து அபகரிச்சுட்டு யாருமே வரல. தளபதி விஜய் அவர்கள் சொந்தமா வந்து கட்சி ஆரம்பிச்சு ஷார்ட் பீரியட்லயே வந்தது வந்து இந்தியாவிலே தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். இது உலகமே பாக்குறாங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழ் நெஞ்சங்களும் பாக்குறாங்க. உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழ் சொந்தங்களும் வந்து இந்த எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியும் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை மக்களும் உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் பிரார்த்தனைக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி. மத சார்பற்ற லஞ்ச லாவணியற்ற ஒரு நல்ல அருமையான நிர்வாகத்தை ஆட்சியை தரப்போறாரு தளபதி விஜய் அவர்கள். வாழ்க டிவிகே, வாழ்க.